அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய அன்பு கலந்த வணக்கம். ஒரே ஒரு கருத்தை முதலில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கொடிய வைரஸான கொரோனா இப்பொழுது அறிகுறி இல்லாமல் பரவ உள்ளது. எனவே அனைவரும் வீட்டில் தனித்திருங்கள், விழிப்புடன் இருங்கள் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் இப்பொழுது வெற்றியின் ரகசியம் பற்றி ஒரு சிறிய கருத்தினை கூற விரும்புகின்றேன். அதற்கு முன் ஒரு கதையை கூற விரும்புகிறேன். ஒரு தொழிலதிபரை ஒரு மாநாட்டிற்கு அழைத்து அவரை சிறந்த தொழிலதிபர் என்ற ஒரு பரிசினை அளித்தார்கள். அந்த தொழிலதிபர் அந்த பரிசினை வாங்கி கொண்டு ஒரு சிற்றுரை ஆற்றிவிட்டு மக்களை பார்த்து, யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் என்றார். அந்த மாநாட்டிலோ எல்லோரும் கலந்திருந்தார். பணக்காரன், ஏழை எல்லோரும் கலந்து கொண்டிருந்தார்கள். ஒரு கோட்டு சோட்டு போட்ட நபரோ முதலில் எழுந்து, உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த தொழிலதிபரோ, உன்னை போன்ற கோட்டு சூட்டு போட்டவர்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது என்று அவமானப்படுத்தி விட்டார். அந்த அவமானம் தாங்காமல் அவரும் உட்கார்ந்து அழுது கொண்டு விட்டார். மற்றவர்களும் மாநாட்டில் கலந்து கொண்ட அனைவரும் அவரை திட்டிக் கொண்டிருந்தனர். ஆனால் திரும்பவும் தொழிலதிபர் யாராவது கேள்வி இருந்தால் கேளுங்கள் என்றார். உடனே அந்த கூட்டத்தில் யாரும் கேள்விகள் கேட்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு விவசாயியின் மகன் வேஷ்டி சட்டை போட்டிருந்தவன் உங்கள் ரகசிய கேள்வி கேட்க எழுந்தார். அதே கேள்வியை கேட்டார். முதல்ல அவர் கேட்ட அதே கேள்வியை கேட்டார். உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த தொழிலதிபர் அவரை மேலும் கீழும் பார்த்துவிட்டு மேடைக்கு வருமாறு அழைத்தார். வந்தவுடன் அவரை கட்டிப்பிடித்து, நீ கண்டிப்பாக ஒரு சிறந்த மனிதராக வருவாய் என்று வாழ்த்தினார். அப்பொழுது அனைவரும் ஒன்றும் புரியாமல் உட்கார்ந்து கொண்டு இருந்த நேரத்தில் தொழிலதிபர் என்ன கூற ஆரம்பித்தார். நான் என் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் பட்டதனால தான் இன்று நான் ஒரு சிறந்த தொழிலதிபர் என்று முன் நிற்கின்றேன். நான் சிறு வயதில் ஒரு சின்ன கடையில் வேலை பார்த்து, அப்பொழுது திரும்ப பெட்டி கடை வைத்து, அதை வைத்து பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டை ஆரம்பித்து இன்று ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கின்றேன் என்றால், அன்று நான் பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி என்னுடைய உழைப்பினும் திறமையினாலே நான் இன்று உங்கள் முன் இருக்கின்றேன். நான் சொல்வது ஒன்றுதான். நம்மிடம் திறமையும் அறிவும் உழைப்பும் மட்டும் இருந்தால் பத்தாது, சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். நாம் அவமானங்கள் என்றும் கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்ததனால்தான் இன்று உங்கள் முன் நிற்கின்றேன் என்று கூறினார். இந்த கதையின் முன் அதனால்தான் நான் உங்கள் முன் ஒரு சோதனையாக ஒரு கேள்வி கேட்குமாறு கூறினேன். அதற்கு முதல் அவர் கேட்ட கேள்வியுடன் அவரை அவமானப்படுத்தினேன். ஆனால் அந்த அவமானம் தாங்காமல் அவர் அழுது கொண்டு உட்கார்ந்து விட்டார். ஆனால் இவரோ அந்த அவமானத்தையும் கண்டு கொள்ளாமல் இந்த கேள்வி கேட்டார். கண்டிப்பாக அவர் சிறந்தவராக வருவார் என்று அதனால் தான் கூறினேன் என்றார். மாணவ செல்வங்களே, உங்களுக்கு அதான் கூற விரும்புவது என்னவென்றால், நம்மளிடம் திறமை இருக்கும், அறிவு இருக்கும், உழைப்பு இருக்கும். ஆனால் அவமானத்தை தாங்கும், சகிப்பு தன்மையை தாங்கும் உள்ளம் கிடையாது. அது இருந்தால்தான் நாம் முன்னேற முடியும் என்று உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே மாணவ செல்வங்களே, நீங்கள் நன்றாக உழையுங்கள், உங்கள் திறமையை பயன்படுத்துங்கள். ஆனால் யாரும் எதை சொன்னாலும் நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் உங்கள் வாழ்க்கையை முன்னேறும் பாதையில் செல்லுங்கள். வெற்றிப்படிகள் என்பது நம் தோல்விகள் தான், அவமானங்கள் தான். எனவே நீங்கள் எல்லோரும் இந்த தோல்விகளையும் அவமானங்களையும் வெற்றிப்படிகளாக மாற்ற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பயிற்சி இல்லாது வெறும் முயற்சியால் மட்டும் வளர்ச்சி காண்பது அரிது என்பதை உணர்ந்து பயிற்சியை முன்னிறுத்தி வலம் வரும் JCI நெய்வேலி வழங்கும் விஷன் பிளஸ் குழு இன்றைய 9ஆம் நாள் பயிற்சிக்கு தங்களை இனிதே வரவேற்கிறது. இன்றைய நமது பயிற்சியாளர் அனைவரின் மனம் கவர்ந்த, மனநலனில் அக்கறை உள்ள
மூளையை செம்மைப்படுத்த முன்னேற்றம் கண்முன் தெரியும் எனும் விதையை சமுதாயத்தில் விதைத்து கொண்டிருப்பவர். இவர் பெங்களூரு நிமாம்ஸ் மருத்துவமனையில் சமூக மனநலப் பிரிவில் PhD பட்டம் பெற்றவர். லயோலா கல்லூரி மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்து MA பட்டம் பெற்றவர். பெங்களூரு நிமாம்ஸ் மருத்துவமனையில் அதே மனநல சமூக பணியில் MPhil பட்டமும் பெற்றுள்ளார். அதே பெங்களூரு நிமாம்ஸ் மருத்துவமனையில் துணை பேராசிரியர் பதவியில் உள்ளார். மணிப்பால் கஸ்தூரிபா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் சமூக மனநலப் பிரிவில் உதவி பேராசிரியராக இருந்த பெருமைக்குரியவர். இவரது சிறப்பு விருப்ப பகுதிகள் சமுதாய மென்டல் ஹெல்த் பாதுகாப்புக்கு பணிபுரிதல், மென்டல் ஹெல்த்துக்கு தன்னாளராயிருத்தல், மென்டல் ஹெல்த் சம்பந்தமான கல்வியை முன்னேற்றமடைய செய்தல், டிசாஸ்டர் மேலாண்மையில் சைக்கலாஜிக்கல் பாதுகாப்பு அளித்தல், மென்டல் ஹெல்த்துக்கு பயிற்சி அளித்தல், மென்டல் ஹெல்த் சம்பந்தமாக உலகளாவிய மற்றும் தேசிய அளவில் கொலாபரேட்டிவ் பணி செய்தல் போன்றவை ஆகும். இவர் மத்திய மாநில அரசாங்கத்தோடு இணைந்து 18 ப்ராஜெக்ட்ஸ் மிக செம்மையாக முடித்துள்ளார். பல்வேறுபட்ட தலைப்புகளில் 300க்கும் மேற்பட்ட பயிற்சிகளை எடுத்துள்ளார். இவர் பப்ளிஷ் செய்த புத்தகங்கள் இன்டர்நேஷனல் ஜேர்னல் 16, நேஷனல் ஜேர்னல் 11, புத்தகம் 1, ரிசர்ச் ரிப்போர்ட் 1, சாப்டர்ஸ் இன் தி புக் 25, மேனுவல்ஸ் 7, ஒர்க் புக்ஸ் 7 மற்றும் நியூஸ் லெட்டர்ஸ் 10. இவர் அரசு மற்றும் அரசு சார்ந்த உதவி பெறும் பல நிறுவனங்களின் மிக திறமை வாய்ந்த பயிற்சியாளர் ஆவார். இவர்தான் இன்றைய நமது பயிற்சியாளர், பெங்களூரு நிமாம்ஸ் மருத்துவமனையில் மனநல சமூக நலப்பிரிவில் துணை பேராசிரியராக பணிபுரியும் டாக்டர் A. அரவிந்த்ராஜ் அவர்கள். இதோ. எஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த செஷன் போறதுக்கு முன்னால இந்த வாய்ப்பை கொடுத்த JCI நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் சில்ட்ரன், இப்போ இந்த டாபிக் வந்து ஹேபிட் ஃபார்மேஷன் பத்தி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ இந்த செஷன்ஸ் அட்டென்ட் பண்றது, அதை விட டபுள் மடங்கு சந்தோஷம் எனக்கு. என்ன அப்படின்னா, நான் இப்போ அந்த இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னாங்க இல்லைங்களா, இந்த கம்யூனிட்டி மென்டல் ஹெல்த்னு சொல்லிட்டு, அதுல வந்து நாங்க வாரம் அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் இந்த குழந்தைங்கன்னா பள்ளி மாணவர்கள் இல்லைன்னா கல்லூரி மாணவர்கள் கூட வந்து சில மென்டல் ஹெல்த் சம்பந்தப்பட்ட சில ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், சில செஷன்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்றது எங்களுடைய பணியோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது இப்போ இந்த கொரோனா வைரஸ் லாக்டவுன் காரணமாக நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போக முடியல. என்ன பள்ளிகள் விடுமுறை விட்டுட்டாங்க, காலேஜ் போக முடியல. இப்போ உங்களை சந்திக்கிறது வந்து இது வந்து என்னுடைய இப்போ இந்த டாபிக் போல ஹேபிட் ஃபார்மேஷன் சொல்றோம் இல்லைங்களா, அது போல இந்த பழக்கம் இது வந்து இந்த குழந்தைங்க கூட இல்லை பள்ளி மாணவர்கள் கூட வந்து இன்டராக்ட் பண்றது ஒரு பழக்கமா இருக்கிறதுனால இப்போ உங்க கூட இன்டராக்ட் பண்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தட் என்னுடைய இந்த ரொட்டீனை வந்து நீங்க மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு உதவியா இருந்திருக்கிறீங்க. அந்த வகையில நான் உங்களுக்கும் மற்றும் JCIக்கும் வந்து நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷனோட நாம டாபிக்கு போவோம். ஒரு சின்ன கதையோட ஸ்டார்ட் பண்ணுவோம். கதைன்னா ஒரு சின்ன ஜோக், டாபிக் சம்மந்தப்பட்ட ஒரு ஜோக். ஸ்கூல்ல வந்து ஒரு டீச்சர் பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது பசங்க வந்து, ஒரு நிமிஷம் ஏதோ சேட் வருது, ஓகே, குட் மார்னிங் மெசேஜஸ் கொஞ்சம் தவிர்த்துருங்க, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ இந்த டீச்சர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு. இந்த இது பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ப்ரொனவுன்சியேஷன், ஒவ்வொரு இதுவும் எப்படி வந்து சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வாழைப்பழம், வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு மாணவர் வந்து என்ன பண்றாரு, வாயப்பழம், வாயப்பயம் அப்படின்னு சொல்றாரு. வாயப்பழம் எத்தனையோ தடவை சொல்லி கொடுத்துட்டாரு, முடியல. இந்த டீச்சருக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே வந்து, நீ போய் உங்க வீட்டில் இருக்கிறவங்களை கூட்டிட்டு வாங்க,
கூட்டிட்டு வந்துட்டு நான் பேசுறேன் அப்படின்னு உடனே சரி கூட்டிட்டு வராங்க. இப்போ அவங்க அப்பா வந்துட்டாரு. அவங்க அப்பா கிட்ட அந்த டீச்சர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சார் இங்க பாருங்க, நான் வந்து நிறைய தடவை வந்து வாழைப்பழம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவர் உங்க பையன் வந்து எப்பயுமே வந்து வாழைப்பழம் வாழைப்பழம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க அப்பா இருந்துகிட்டு, டீச்சர் கோச்சிக்காதீங்க, அவன் பழக்கமே அப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். புரியுதா? அவன் பழக்கமே, அதாவது பழக்கம்ன்ற ஒரு விஷயமே அவன் பழக்கமே அப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்துல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பழக்கம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? பழக்கம்ன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு எந்த ஒரு பழக்கமா இருக்கலாம். அது எப்படி வந்து நம்மளுக்கு பழக்கமாகுது அப்படின்னும் பொழுது நிறைய விஷயங்கள் இந்த கதையில இந்த ஜோக்ல இருந்து நம்ம ஜோக்காவே இருந்தாலுமே இந்த ஜோக்ல ஒரு விஷயம் நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா, அந்த ஈவன் அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ற அந்த பழக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த பழக்கம் கூட மற்ற விஷயங்களால வருது. இந்த ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷன்ல வீட்டுல சொல்லி கொடுக்கறது எப்படி, வீட்டுல என்ன பண்றாங்க, அது மூலியமா நம்ம கத்துக்கிறோம். சரிங்களா? சோ அந்த அந்த இந்த ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த பழக்கம் எப்படி வருது அப்படின்றதுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு ஜோக் மூலியமா ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இந்த ஜோக்கை சொன்னேன். பிளஸ் இப்ப நான் வந்து உங்களுடைய இந்த பழமொழிகள் இருக்கு இல்லையா, பழமொழிகள், இந்த பழமொழிகள் சம்பந்தமா உங்களுக்கு ஒரு இது, நீங்க சாட் பாக்ஸ்ல ரெடியா இருங்க. நான் வந்து பழமொழியோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுப்பேன். நீங்க வந்து அதை வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுப்பேன். நீங்க வந்து அடுத்த பார்ட்டை வந்து நீங்க டைப் பண்ணணும். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ரைட். ப்ராவர்ப்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராவர்ப். Practice makes a human. Okay, very good, fine. Stop. யார் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிருக்கிறது அப்படின்னா விக்னேஸ்வரன். ஆல் ரைட், வெரி குட். நெக்ஸ்ட் ப்ராவர்ப். ஓகே, ஐந்தில் வளையாதது. இதை நீங்க வந்து இங்கிலீஷ்ல டைப் பண்ணிடுங்க. அந்த தமிழ் வார்த்தைய இங்கிலீஷ்ல டைப் பண்ணுங்க, பரவாயில்ல. வெரி குட். ஐந்தில் வளையாதது 50 வளையாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கிறது வந்து அனன்யா. சிலர் 80 வளையுமான்ட்டாங்க. ஓகே. ஸோ 50லயே வளையாது. ஸோ 50ல கொஞ்சம் 80ல கொஞ்சம் கஷ்டம்தான். நெக்ஸ்ட், சரியா? சித்திரமும் பார்ப்போம். கைப்பழக்கம், ஆமா. அதுக்கப்புறம் கைப்பழக்கம்னு ஒண்ணு எழுதிட்டீங்க. கைப்பழக்கம்னு எழுதுனது கேலக்ஸி J7 யாரோ ஒருத்தர் அடிச்சிருக்கிறாரு. நீங்க பெற்றோர்களுடைய உதவியை தேவையில்லை, நீங்களே உங்களுடைய இது வந்து எழுதலாம். எக்ஸாக்ட்லி, செந்தமிழும் நாப்பழக்கம். ஓகே, நிறுத்திருங்க. ஓகே, செந்தமிழும் நாப்பழக்கம்னு எழுதுனது வந்து ரெண்டும் எழுதுனது வந்து தேவதர்ஷினி. வெரி குட், எஸ், வெரி குட். நெக்ஸ்ட், தொட்டில் பழக்கம். எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸ்டாப். சுடுகாடு மட்டும் யார் எழுதியிருக்கிறது? ஓகே, அனன்யா. ஓகே, ஐ திங்க் ரெண்டு விஷயத்துல வந்து அனன்யா ஆன்சர்ட் ஃபர்ஸ்ட். சரிங்களா? இப்போ இந்த பழமொழிக்கும் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஓகே, ஃபைன், தேங்க்யூ. நீங்க டைப் பண்றது நிறுத்திக்கலாம். ஓகே, இப்போ இந்த பழமொழிக்கும் இந்த டாபிக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா இந்த பழமொழியில இருக்கிற விஷயங்களை அந்த காலத்துல பெரியவங்க சொன்னாங்க. பட் இப்ப வந்து சயின்டிபிக்கா சில விஷயங்கள், இந்த பழக்கம்ன்றது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, எந்த உதாரணத்துக்கு பாருங்க, பிராக்டிஸ் மேக் ஒன்லி பை டூயிங். நீங்க வந்து சில பழக்கங்களை கொண்டு வரலாம். சொல்லிட்டு இருக்கிறதுனால பழக்கம் வராது. எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் நாம சில பழக்கங்களை ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அது நம்ம அது வந்து நாம ஈஸியா பழகிக்கலாம். சித்திரமும் கைப்பழக்கம், அதாவது எந்த சொல்லி நான் பிராக்டிஸ் மேக்ஸ் அப் ஹியூமன், அது இங்கிலீஷ்ல இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஓரளவு தமிழாக்கம் அது இந்த சித்திரமும் கைப்பழக்கம்.
ஓகே, ஸோ அந்த சித்திரமும் கைப்பழக்கமும் எனக்கு டிராயிங் வரலன்றதுக்கு பதிலாக இஃப் ஐ கீப் டூயிங் இட் டெஃபினெட்லி ஐ வில் பி கெட்டிங் இட். அதே போல தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். ஸோ தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் பொழுது ஒரு பழக்கத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நிறுத்தவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. பட் அந்த 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 அதை வந்து நிறுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அந்த விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பிரசன்டேஷன்ஸ்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இது மூலியமா உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ப்ராவர்ப்ஸை கொண்டு வந்தேன். ப்ராவர்ப்ஸ் படிக்கிற பழக்கம் இருந்திருந்தாதான் நம்ம ப்ராவர்ப்ஸை கரெக்டா பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த ப்ராவர்ப்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால ஈஸியா பண்ண முடியுது. இப்போ இப்படி சொல்லும் பொழுது உங்கள் பிரகாரம் ப்ராவர்ப்ஸ், உங்கள் பிரகாரம் ஹேபிட்னா என்ன? நீங்க ஹேபிட்னா என்னன்னு நினைக்கிறீங்க? பழக்கம்னா என்ன? சும்மா ஒரு மூணு வேர்ட்ஸ்ல அடிங்க பார்ப்போம். பழக்கம்னா என்ன? உங்களுக்கு என்ன பழக்கம் இருக்குன்றதை எழுத வேண்டாம். பழக்கம்னாவே என்ன எக்ஸாக்ட்லி? ஓகே பிஹேவியர்ஸ் இன் லைஃப் நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கிறது. டூயிங் ஃபார் 21 days something we do regular. Habit is regular activity. Okay, fine. Stop. Okay. இப்போ இந்த ஹேபிட் நீங்க சொன்னது போல actions that are triggered. someone எழுதியிருந்தாங்க இல்லையா? அந்த கியூ வரும்பொழுது, அந்த மூளைக்கு கியூ வரும்பொழுது நம்ம அந்த ரொட்டீன் ஸ்டார்ட் பண்றோம். ரொட்டீன் ஸ்டார்ட் பண்றதுனால நம்மளுக்கு அந்த ரிவார்டு இருக்கு. ஆக்ஷன் தட் ஆர் ட்ரிகர்ட் ஆட்டோமேட்டிக்கலி இன் ரெஸ்பான்ஸ் டு கான்டெக்சுவல் கியூஸ் தட் ஹேவ் பீன் அசோசியேட்டட் வித் யுவர் பர்ஃபார்மன்ஸ். உதாரணத்துக்கு பாருங்க, ஆரம்பத்துல டாய்லெட் போகும்பொழுது கை கழுவுன்னு அம்மா சொல்லியிருப்பாங்க, இல்லை சாப்பிடும் பொழுது கை கழுவுங்கன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ கோவிட்ல கை கழுவணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆரம்பத்துல வந்து அதை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக போக என்ன ஆகுது, ஒன்ஸ் நம்ம சாப்பிட போகும்போது ஆட்டோமேட்டிக்கா கை கழுவுறோம் இல்லைங்களா? அதே போல சீட் பெல்ட், வண்டியில போகும் பொழுது இல்ல 2 வீலர்ல போகும்போது ஹெல்மெட் போடணுன்றது வந்து ஆரம்பத்துல, பட் அதையே பல காரணங்களால அதையே நம்ம தொடர்ந்து பண்ணும் பொழுது அது வந்து ஒரு விதமான ரொட்டீன் ஆயிடுது. அந்த ரொட்டீன் தான் நம்ம இங்க பாக்குறோம். அந்த ரொட்டீன் ஆகுறதுனால என்ன ஆகுது, we can prevent ourselves from accidents. இந்த வாஷிங் ஹேண்ட்ஸ்னால we can prevent ourselves from disease. அந்த ரிவார்ட்ஸும் நம்மளுக்கு அதிகமா வர்றதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். அதே பல உதாரணத்துக்கு இதெல்லாம் வந்து செயல் ரீதியானத. மன ரீதியான பாருங்க, கோபம். ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கல வீட்டுல அப்படின்னும் பொழுது இந்த கோவப்படுறது வந்து ஆரம்பத்தில் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ கோவப்படும் போது வீட்டுல உடனே கொடுக்குறாங்கன்னு உடனே எல்லா சமயத்திலையுமே அது வந்து ஒரு பழக்கமாயிடும். அதே போல காலையில எழுந்த உடனே எக்ஸசைஸ் பண்ணணுன்ற ஆரம்பத்துல வந்து வீட்டுல கூட்டிட்டு போயிருப்பாங்க, இல்ல அப்பா அம்மா போக சொல்லியிருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் இது இருந்திருக்கும், அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பட் அதுவே பழக்கமாகும் பொழுது என்ன ஆகுது, காலையில எழுந்த உடனே எனக்கு இந்த கியூ, வாட் இஸ் கியூ அப்படின்னா இந்த கியூ தான், வேற ஒன்றும் இல்லை. இங்க போட்டிருக்கேன் பாருங்க எக்ஸாம்பிள்ஸ். இப்ப டாய்லெட் போகணும் அப்படின்ற பொழுது, டாய்லெட் போயிட்டு வரும் பொழுது கை கழுவணும். அந்த டாய்லெட் போயிட்டு வர்றதுன்றது வந்து கியூ. அந்த ஒரு கியூன்றது பொழுது தமிழ்ல என்ன சொல்லலாம்னா அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு சூழ்நிலையில நான் இது பண்ணணும்ன்றது வந்து நம்ம மூளைக்கு வந்து தெரிய வரும். ஸோ அந்த ஒரு கியூ வந்து இந்த ஒரு ஆக்டிவிட்டியை வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ண வைக்கும். உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட போறதுக்கு முன்னால கூட கை கழுவுறதுக்கு சில பழக்கம் இருக்கும். அந்த கை கழுவுற பழக்கம் வந்து நம்ம ரொம்ப கான்சியஸா பண்ண மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாட்டுக்கு போய் கை கழுவிட்டு வருவோம். ஆட்டோமேட்டிக்கா பஸ்ல கார்ல உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்கா சீட் பெல்ட் போடுவோம் இல்லைங்களா? அதே போல எக்ஸசைஸ், சிலருக்கு அந்த பழக்கம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க இருந்தாலும் காலையில we will go for the exercise. ஓகே, ஸோ இது வந்து இந்த ஹேபிட் ஃபார்ம் பண்றதுன்றது வந்து சொல்லியிருக்கோம் எப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஹேபிட் ஃபார்ம் பண்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ஹேபிட் ஃபார்ம் பண்றது என்ன மாதிரி பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். பட் நம்மளுக்கு அதுக்கு முன்னால ஹேபிட்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த ஹேபிட் ஃபார்மேஷனோடைய ஹேபிட் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க,
நான் அந்த 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 படத்துல இருக்கு பார்த்தீங்களா, யூ கேன் சி நம்ம காலையில எழுந்த உடனே நம்மளுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, we just go take the brush it, come back and regular routine. ஈவன் தூங்குறது கூட நம்ம ஆரம்பத்துல ஒரு மோட்டிவேஷனோட செஞ்சிருப்போம். பட் இப்போ இந்த ஹேபிட்ன்ற விஷயம் என்னன்னா, இட் இஸ் பியாண்ட் அ பிஹேவியர். சிலர் நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா, அந்த பிஹேவியர் தான் ஆரம்பத்துல அந்த பிஹேவியரா ஸ்டார்ட் ஆன விஷயம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த ஹேபிட் ஆஃப் எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஒன்ஸ் நாம அதை கான்சியஸா செய்யாம ஆட்டோமேட்டிக்கா செய்யறது. கீழே போட்டிருக்கு பாருங்க, ஹேபிட்ஸ் ஆர் லைக்லி டு பர்சிஸ்ட் ஈவன் ஆஃப்டர் கான்சியஸ் மோட்டிவேஷன் ஆர் இன்ட்ரெஸ்ட் டிஸப்பியர். ஓகே, ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னும் பொழுது, இப்போ இந்த ஹேபிட் ஃபார்ம் பண்ணும் பொழுது நம்ம வந்து ரொம்ப கான்சியஸா நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தூங்குறதா இருக்கட்டும், காலையில் எழுந்த உடனே பல் துளக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஸ்கூலுக்கு போகும் பொழுது டீச்சரை பார்த்தோன்னே குட் மார்னிங் மேடம் சொல்றதா இருக்கட்டும், இது வந்து இதுதான் இந்த பிஹேவியருக்கும் ஹேபிட்டுக்கும். இப்போ இந்த பிஹேவியருக்கும் ஹேபிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிஹேவியர் அண்ட் ஹேபிட்? பிஹேவியர் இஸ் டன் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். வென் இட் இஸ் கண்டினியூட் வித்தவுட் கான்சியஸ் மோட்டிவேஷன், அதை நம்ம ஹேபிட்னு சொல்றோம். இந்த ஹேபிட் ஃபார்ம் ஆகிறது இந்த ஒரு கண்டினியூஸா பண்றதுனால தான். பட் இந்த ஹேபிட் எல்லா பிஹேவியருமே வந்து ஹேபிட்டா ஃபார்ம் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் விட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணி 10 நாள் விடுறதே நம்மளுக்கு ஒரு ஹேபிட் ஆயிடும். பட் ஆக்சுவல் ஹேபிட் என்னது? அந்த எக்ஸசைஸ் பண்றத எவ்ரிடே பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த எக்ஸசைஸ் பண்றது எவ்ரிடே பண்றதா இருக்கலாம், இல்லை வந்து ஒன்ஸ் வென் யூ see someone going and helping, அதுவே ஒரு ஹேபிட்டா இருக்கலாம். when you see some poor people helping, that itself can be an habit. Habit can be of very many nature. இப்போ உங்களுக்கு இப்போ நீங்க again you need to get back to the chat box. உங்க பிரகாரம் இப்போ ஹேபிட்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், ஓரளவு ஹேபிட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. உங்க பிரகாரம் ரெண்டு குட் ஹேபிட்ஸ், உங்ககிட்ட இருக்கிற 2 குட் ஹேபிட்ஸை டைப் பண்ணுங்க பாப்போம். வாட் ஆர் த 2 குட் ஹேபிட்ஸ் ஆஃப் யூ? ஜஸ்ட் டைப் இட். உங்க பிரகாரம் இது ரைட்டா இருக்கணும் தப்பா இருக்கணும்னு அவசியமே இல்லை. வெரி குட். டெய்லி ரீடிங் நியூஸ் பேப்பர், கீப் ஸ்மைலிங், ரீடிங் புக்ஸ், எஸ். அப்புறம் obeying elders, okay, I'll eat only after bathing, very good, very good. Waking up early, reading newspaper, being casual, oh okay, chatting and learning, okay, oh அது இப்போ ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு, வெரி குட், ஓகே ஓகே. ஐ வில் ப்ரே பிஃபோர் ஸ்லீப்பிங், வெரி குட். ஆஃப்டர் குவாரண்டைன் ஐ எம் டூயிங் எக்ஸசைஸ் அண்ட் ரீடிங் நியூஸ் பேப்பர், ரீடிங் நியூஸ், ரீடிங் புக்ஸ், கீப்பிங் ரூம்ஸ் கிளீன், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், very good. Being perfect is a habit, okay. Getting up at 5 a.m. and reading story books, okay. Making others happy, studying books, wow, great, okay. We will stop here, okay. இப்போ இது ஓகே. எனிவே வேகமா டைப் பண்ணிட்டீங்க. okay, stop typing good habits of you. Stop for some time. Now again I'll ask you one more question. Write 2 bad habits of you in the chat box. உங்களுக்கே உங்க பிரகாரம், ஆமா இந்த ஹேபிட்டை நான் கொஞ்சம் விட்டா நல்லா இருக்கும். Play PUBG, yes, yes. Always watching, yes. See, being lazy, angry, nail biting, I'm watching TV, oh okay, okay. Oh, beating my brother, okay. Kidding the siblings, yes. Free Fire, I'm not sure what it is. TikTok, yes. Playing games in mobile, rude behavior, procrastination na enadunna தள்ளி போடுறது, ஓகே. ஒரு விஷயத்தை வந்து தள்ளி போடுறது, ஓகே. வாட்ச் INGTV, fight with my brother, okay, okay, fine. We will stop here, okay. Thank you. Watching TV, okay, fine. இப்போ இந்த குட் ஹேபிட்ஸ் பத்தியும் சொல்லியிருக்கிறீங்க, பேட் ஹேபிட்ஸ் பத்தியும் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இந்த ஹேபிட் ஃபார்மேஷன்ல என்ன விஷயம் அப்படின்னா,
சில நேரங்கள்ல இப்ப இந்த குட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த குட் ஹேபிட்ஸ் நீங்க டெவலப் பண்ணதுக்கும் யூ வுட் ஹவ் கான் த்ரூ அ ப்ராசஸ். டெவலப் பண்றது பிஹேவியர், அந்த நியூஸ் பேப்பர் படிக்கணும்ன்றது வந்து ஒரு பிஹேவியர். ஆனா அதை நான் ரெகுலரா பண்ணாதான் தட் பிகம்ஸ் அ ஹேபிட் இல்லையா, அதுக்கு சில ப்ராசஸ் இருக்கு. சில நேரங்கள்ல சில பழக்கங்களை வந்து மாத்திக்க வேண்டியிருக்கும். அந்த பழக்கங்களை மாத்திக்க வேண்டியதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே என்ன சொல்லியிருக்கீங்க, நான் கொஞ்சம் லேசி, ஐ எம் ஆல்வேஸ் ஆன் த மொபைல், வாட் ஆம் ஐ சப்போஸ் டு டூ, ஐ நீட் டு சேஞ்ச் திஸ் இல்லையா. ஸோ இது ரெண்டு விஷயம், அந்த ஹேபிட் ஃபார்மேஷன்ல இல்லாத ஒரு விஷயத்த புதுசா கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு விஷயத்த அந்த ஓல்டு ஹேபிட்ஸை கொண்டு போறது, அதாவது வெளியில கொண்டு போறது, நம்ம கிட்ட இருந்து வெளியில எடுத்துட்டு வர்றது. ஸோ ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த ரெண்டு விஷயம் ஹேபிட்ஸ், இப்போ நான் வந்து இப்போ ஹெல்த் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால இப்ப என்னுடைய இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே கூட இப்ப பாத்தீங்கன்னா குட் ஹேபிட்ஸ் ஆஸ் வெல் அஸ் பேட் ஹேபிட்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல் ரிலேட்டட் டு ஹெல்த். இட் இஸ் ஆல் ரிலேட்டட் டு ஹெல்த். முந்தா நேத்து டே பிஃபோர் எஸ்டர்டே டாக்டர் பிரேம் குமார் அங்கிள் அவர் பிரசன்ட் பண்ணார் இல்லையா, அதுல அவர் ஹெல்த்னா என்னன்னு சொல்லியிருந்தார். ஹெல்த்னா என்னன்னு சொல்லியிருந்தார். What did he mean by health? சொல்லுங்க பாப்போம். ஹெல்த்னா டைப் பண்ணுங்க பாப்போம். Being hygienic. Okay. Health is wealth. I know. Yes. Yeah, very good. Neha, we will stop here. We will stop typing here. நேஹாவும் தேவதர்ஷினி என்ன எழுதியிருக்காங்க, இட் இஸ் பிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங், நாட் merely absence of disease. Not merely absence of disease. பாருங்க, physical health, healthனாவே physical, mental and social well-being. இப்போ நான் இதுல இன்னொரு விஷயம், இப்ப ஹெல்த்துக்கு இந்த மூணு சொல்லியிருக்கோம். மென்டல் ஹெல்த்னா என்ன? What do you mean by mental health? யாராவது எழுத முடியுமா? What do you mean by mental health? சும்மா ட்ரை பண்ணுங்க. there is nothing wrong. ஓகே. avoid frustration. ஓகே. இல்ல சிலர் எழுதியிருக்காங்க, ஓகே, பாசிட்டிவ் திங்கிங், வெரி குட். மைண்ட் ப்ராப்ளம் இருந்தா மென்டல் இல்னஸ். இப்ப ஹெல்த் டெஃபினிஷன் போலதான் மைண்ட் ப்ராப்ளம் இல்லாதவங்க எல்லாம் மென்டலி ஹெல்தின்னு சொல்ல முடியாது. ஓகே, we will stop here. Stop typing. Mental health is our feeling which we feel psychologically stable. Adolescent, okay, I will read through. Avoiding frustration. Healthy mind, அந்த healthy mind na என்ன? Okay, let me tell you. இதுல வந்து 4 விஷயங்கள் இருக்கு ஹெல்தி மைண்டுக்கு. என்னன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் செஷன்ல கூட ஸ்ட்ரெஸ்ஸஸ் பத்தி பேசியிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஏதேதோ ஸ்ட்ரெஸ் வரும். இன்ஃபேக்ட் நீங்க வீட்லயே உட்காந்துட்டு இருக்கிறதே வந்து இப்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம் இல்லையா? ஸ்ட்ரெஸ்ஸை ஃப்ரீ பண்ண முடியாது. ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்க யாரு? ஒன்லி டெட் பாடிஸ் கேன் பி வித்தவுட் ஸ்ட்ரெஸ் இல்லையா? ஸோ டெட் பாடியா இருக்கிறத விட we will have our life with us, but at the same time we need to manage that stressors in a positive way. இந்த ஹெல்தி மைண்டுக்கு 4 விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, you need to manage your stresses, everyday stresses positively. ஏதாவது மனசுக்கு வருத்தமா இருந்தது அப்படின்னா வீட்டில் ஒரு மூலையில போய் உக்காந்துக்கிறதும் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தான். பெரியவங்க கிட்ட போய் பேசுறதும் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தான். இதுல எது பாசிட்டிவ்? பெரியவங்க கிட்ட போய் பேசுறது வந்து பாசிட்டிவ். ஸோ சிமிலர்லி எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ்லையும் நம்ம எவ்வளோ பாசிட்டிவா அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனை டீல் பண்றோம். அதான் பார்த்தீங்கன்னா சிலர் பாருங்க, எக்ஸாம்ல மார்க் எடுத்துருக்க மாட்டாங்க, அதை வந்துட்டு வீட்டில் சொல்றது இல்லை. மார்க் எடுக்காம இருக்கிறது ஓகே, பட் இஃப் யூ டோன்ட் கோப் வித் தட் ஸ்ட்ரெஸ் பாசிட்டிவ்லி இட் பிகம்ஸ் அன் இஷ்யூ. சில நேரத்தில் மார்க் ஷீட்ஸை காமிக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, த பாசிட்டிவ் கோப்பிங் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன், அது வந்து ஃபர்ஸ்ட் ஹெல்தி மைண்டுக்கு. ஸோ ஹெல்தி மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் we need to cope with our stresses positively. ரெண்டாவது,
இப்போ நான் கேட்குறேன், நீங்க டக்குன்னு அடிச்சிடாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் சீக்கிரம் டைப் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, உங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்ன அடிங்க பார்ப்போம். உங்களுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன டைப் பண்ணுங்க. உங்களுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன? உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ்ஸ். எஸ், ரைட்டிங், குட் அட் ஸ்பீச், பாசிட்டிவ் திங்கிங், யா I try to be affirmative always, speaking, optimistic, very good, stop here. Yes, bold, being quiet, smiling, okay, stop here. So the one, stop here, yes, the one who knows their own potentials, the one who knows their own positives, they seem to be mentally healthy. So first point, positive management of stress. ரெண்டாவது, the one who knows their positives. இப்போ பாருங்க, being bold, happy, the more you know about it, the more you are mentally healthy. மூணாவது என்ன சொல்றாங்கன்னா, you need to be productive. உதாரணத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், இங்க இப்போ இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல how even though லாக்டவுன் இருந்தாலுமே how productive you are. For example, இப்போ நீங்க இந்த செஷன்ஸ் அட்டென்ட் பண்றதே it is part of productivity. வீட்டில் ஹெல்ப் பண்றீங்களா இந்த சிச்சுவேஷன்ல, இட் இஸ் பார்ட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி இந்த சிச்சுவேஷன்ல. அதர்வைஸ், ஆர் யூ ஸ்டடிங் ப்ராப்பர்லி, ஆர் யூ வித் ஃப்ரெண்ட்ஸ், ஆர் யூ வித் ஃபேமிலி, இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. ப்ரொடக்டிவிட்டி மட்டும் பத்தாது, யூ ஷுட் ஆல்வேஸ் ஃபீல் ஹாப்பி அபவுட் யுவர் ப்ரொடக்டிவிட்டி. இது வந்து மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட், வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி? The more you contribute to the society, the better is your mental health. So first one, managing the stress positively. Second one, understanding your potentials. Third one, being productive and feel happy about the productivity. என்னன்னா, ஏன் இந்த ஃபீல் ஹாப்பி அப்படின்னா, வீட்டில் படிக்க சொல்றாங்களேன்னு படிக்கிறது, ஸ்கூலுக்கு போக சொல்றாங்களேன்னு போறது, எக்ஸசைஸ் பண்ணடான்னு இதுல என்ன ஆகுதுன்னா ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், பட் யூ வில் நாட் ஃபீல் ஹாப்பி. So it's better not to do that. Instead, you do things which makes you happy. மூணாவது. நாலாவது, what is your contribution to the society? For example, சின்ன ஒரு விஷயம், if you don't spit on the roads, that is a contribution to the society. If you help poor, that is a contribution to the society. ஸோ இந்த 4 விஷயங்கள் சேர்ந்தது தான் வந்து மென்டல் ஹெல்த்னு சொல்றாங்க. அதோட சேர்ந்து physical health சொல்றாங்க. ரெண்டும் சேர்ந்தாதான் you can be a happy human being. Healthy it is also physical health and mental health. Okay, இப்போ இந்த physical health mental health சொல்றோம், இதுக்கும் ஹேபிட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த ஹேபிட் நீங்க சொன்னீங்க இல்லையா, நிறைய ஹேபிட்ஸ், this is the habit which will make you physically healthy, also mentally healthy, which will make you a healthy person. இப்போ இந்த ஹெல்தி பர்சன், இந்த ஹெல்த் ஹேபிட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சில விஷயங்களை பார்ப்போம். இங்க பாருங்க, these are some of the health habits are nothing but சும்மா சின்ன உதாரணங்கள் தான். இது மட்டுமே ஹெல்தி ஹேபிட்ஸ் கிடையாது. இது வந்து இட்ஸ் ஒன்லி டு டூ வித் பிசிக்கல் ஹெல்த், ஈட்டிங் ஹெல்தி ஃபுட், ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர், டாக்டர் பிரேம்குமார் சொல்லிட்டு இருந்தாரு. லிமிட் டெலிவிஷன், நீங்களே சொல்லியிருக்கிறீங்க இல்லையா, அதை பத்தி நம்ம பேசுவோம். Be active for at least 1 hour a day, wash your hands and helping. இதெல்லாம் வந்து இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து physical healthக்காக, but it also includes psychological இல்லையா. How am I managing the stress every day? If I'm getting angry, what am I doing? That what I'm doing regularly whenever I'm angry itself is an habit. நீங்க பெரிய இன்டெலிஜென்ட்டா இருக்கலாம், ஆனா இப்ப if you continuously get angry, you will not be liked by people. And because you are not liked by people, you will not be happy about yourself. You know, see, again, these habits are the one which keeps you both physical health and mental health as such. So you need to be very clear about why we are talking about health, because this healthy being, healthy human being, நீங்க நான் நம்மள ஹெல்தியா இருக்கிறதுக்கு physical health mental health ரொம்ப முக்கியம். அந்த physical health mental health நல்லா இருக்கணும்னா we need to have certain habits which has to be formed related to health. Okay, anything we will be doing it which we do it regularly related to health is a health habit. இப்போ இந்த health habit
how to improve habit formation. How to improveக்கு சில விஷயங்கள் சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னா 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ஓகே, பட் முன்ன என்னால முடியலையே, என்ன பண்றது? ஸோ தட் பிஹேவியர் இஸ் ட்ரிங்கிங் வாட்டர். ஒரு நாள் குடித்தேன், பட் சம்டைம்ஸ் ஐ எம் நாட் ஏபிள் டு. அதை கண்டினியூஸாக பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கு. அது ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியும், எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு தெரியும், ஸ்லீப், ஈட் வெல், ஃபாலோ டிராஃபிக் ரூல்ஸ். இல்லை எக்ஸசைஸ் பண்ணல, நான் சரியாகவே தூங்குறது இல்லை, சரியாகவே சாப்பிட்றது இல்லை, ஃபாலோ டிராஃபிக் ரூல்ஸே மதிக்க. இப்போ ஃபாலோ டிராஃபிக் ரூல்ஸ் இங்கே எங்கே வருது? திஸ் இஸ் அகெயின் பார்ட் ஆஃப் சோஷியல் ஹெல்த். திஸ் இஸ் அகெயின் பார்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி. ஸோ இது ஏன் பண்ணணுன்றதும் நம்மளுக்கு தெரியும். இட்ஸ் பேசிக்லி எய்தர் டு கீப் யூ ஹெல்தி ஆர் அன்ஹெல்தி. வென் ஐ சே ஹெல்தி, இட் இஸ் பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த். அன்ஹெல்தி பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த். பட் ஹேபிட் ஃபார்மேஷன்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஹவு டு அச்சீவ் இட் ஆர் ஹவு டு. நான் சொன்னேன் இல்லையா, சில பிஹேவியர்ஸ், சில ஹேபிட்ஸை விட வேண்டி இருக்கும், அதுதான் டு லீவ் இட். அண்ட் ஹவு டு பிரிங் இன் நியூ ஹேபிட்ஸ் as such. ஸோ அதுதான் ஹவு. திஸ் ஹவு இஸ் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஹேபிட் ஃபார்மேஷன். பாருங்க, அதுக்கு இந்த ஹவுல என்ன ஆகும் அப்படின்னா, ஏன் அப்படின்னும் பொழுது இந்த சில பேரியர்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த புவர் ஹெல்த் பிஹேவியரோ இல்ல மாடிஃபை புவர் ஹெல்த் பிஹேவியரா இருக்கலாம், இல்ல இருக்கிற பிஹேவியரை கண்டினியூஸா பண்றதா இருக்கலாம். அதுல சில விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இங்க பாருங்க, நம்ம ஆரம்பிப்போம். இந்த படத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆரம்பத்துல ஓகே எக்ஸசைஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம். இதுக்கு முன்னால யோசிக்கிறதே இல்லை, அதுக்கப்புறம் யோசிப்போம், அதுக்கப்புறம் அது சம்பந்தமா ப்ரிப்பேர் பண்ணுவோம், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்ஷன்னா ஆக்சுவலா ஜாகிங் போக ஆரம்பிப்போம், அதே போல அதை மெயின்டைன் பண்ணுவோம், ஹெல்த் டயட்டு. பட் 2 நாள் போவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் ரிலாப்ஸ் ஆயிடும். இந்த மாதிரி ஆகிறதுக்கு என்னென்ன பேரியர்ஸ் அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். என்னென்ன பேரியர்ஸ் அப்படின்னா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. இப்ப நல்ல விஷயங்கள் பத்தி நீங்க எழுதுனீங்க பாருங்க, குட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த குட் ஹேபிட்ஸ்ல இமீடியட்டா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தெரியாது. இமீடியட், ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப 4 நாள் வாக்கிங் போயிட்டு வெயிட் குறைஞ்சிருச்சான்னா கண்டிப்பா குறையாது. 4 நாள் ஹெல்ப் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்ட மாதிரி ஒரு யோசனை வரும்னா மனசுக்கு திருப்தி வருமா? வராது. இதை நம்ம மனசுல வச்சு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த குட் ஹேபிட்ஸ் சோ கால்ட், எதுக்காக இந்த குட் எதுக்காக பேடுன்னு சொல்றோம்னா, நாட் ஃப்ரம் எனி அதர் பர்ஸ்பெக்டிவ், ஃப்ரம் ஹெல்த் பர்ஸ்பெக்டிவ். ஹெல்த்ன்றது வேற ஒன்றும் இல்லை, பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த். ஸோ இந்த ஒரு குட் ஹெல்த் பிஹேவியர் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உடனே நம்மளுக்கு உடனே அதனுடைய பலன் தெரியாததுனால நிறைய பேர் நம்ம அதை அங்கேயே டிஸ்கண்டினியூ பண்றோம். அங்கதான் பிஹேவியராகவே இருக்கு, அது ஹேபிட்டா ஃபார்ம் ஆகுமா. இந்த விஷயம் நம்ம மனசுக்கு தெரியணும். we need to realize that. so what we will do, ஆமா இது கண்டிப்பா வராது, அதனால என்ன பண்ணுவோம், we will continuously keep doing it. சிலர் இந்த சாட் பாக்ஸ்ல அடிச்சிருந்தீங்க 21 daysன்னு, அது இட்ஸ் நாட் ட்ரூ. அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்லைட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இது ஒன் ஆஃப் த பேரியர். இதுக்கு ஆப்போசிட்டா பாருங்க, இந்த பேட் ஹெல்த் ஹேபிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப தூங்குறது ரொம்ப முக்கியம்னு சொன்னோம், அந்த எப்பயுமே தூங்கிட்டு இருக்கிறதே பேட் ஹேபிட். லேசியா ஒரே இடத்துல உட்காந்து இருக்கிறது பேட் ஹேபிட்னு சொல்றோம். இந்த பேட் ஹேபிட்டோட டேமேஜ் கூட நம்மளுக்கு உடனே தெரியாது. இப்ப 15 வயசு 16 வயசுல பண்ணிட்டு இருக்கோம்னா அது 45 வயசுல தான் தெரிய வரும். எங்கேயுமே நம்ம வாக்கிங்கே போறதில்ல, உக்காந்துட்டு தான் இருக்கிறோம், வாக்கிங்கே போறதில்ல, இப்ப தெரியாது டேமேஜ். அது லாஸ்ட்ல தெரியுதுன்னா இப்ப பரவாயில்ல, அப்ப வரும்போது பாத்துக்கலாம். அந்த ஒரு யோசனை பாருங்க, நாம அதை அந்த லாங் டேர்ம்ல திங்க் பண்ண மாட்டோம் பாருங்க. தட் இஸ் ஆல்சோ. ஸோ வாட் ஆர் யூ சப்போஸ் டு டூ, யூ நீட் டு திங்க் இன் அ லாங் டேர்ம். இதை நான் பண்ணனா, ஈவன் குட் திங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பண்ணனா டெஃபினட்டா இம்மீடியட்டா வராதுன்னு தெரியும். ஸோ ஐ நீட் டு கீப் டூயிங் இன் மனசுல வரும். வாட் வில் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் இஃப் ஐ டோன்ட் ரிவைஸ் மை சப்ஜெக்ட்ஸ் எவ்ரி டே, ரிவைஸ் பண்ண எக்ஸாம் வரலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, படிக்கிறவனுக்கும் படிக்காதவனுக்கும் வித்தியாசம் இல்லையா? பட் எக்ஸாம் வரும்பொழுது என்ன ஆகுது, அந்த டேமேஜஸ் we will know. So instead of that, we will also need to know what would be the long term
effects of these bad health behaviors. அதையும் we need to realize. Then unhealthy behaviors can be pleasurable and automatic. இல்லையா? Most of the time பாத்தீங்கன்னா, and that's how our brain makeup is, unfortunately. Unhealthy behavior, நிறைய பீஸா அது இது சாப்பிடும் பொழுது தான் we feel happy. கிரீன் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்கன்னா வீட்டில் பண்ணுவாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி we cannot blame you. This is how it is. And that is, you need to realize that. அது பண்ணா என்ன ஆகுதோ, you need to put in more force to take off this pleasurable unhealthy behaviors. இப்போ எக்ஸசைஸே பண்ணாம உட்காந்துட்டு காலையில 8 மணி வரையிலும் தூங்குறது, எஸ் யூ வில் ஃபீல் pleasurable. வீட்டு உட்காந்த இடத்துல இருந்தே எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடும்பொழுது எஸ், பட் தட் இஸ் நாட் ஹெல்தி. அது இல்லாம ஆட்டோமேட்டிக்கா வி வில் ஸ்டார்ட் டூயிங் இட். இப்ப நீங்க நகம் கடிக்கிற விஷயம்னு சொல்றீங்க இல்லையா? நகம் கடிக்கிற விஷயம் ஆரம்பத்துல வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்டார்ட் பண்ணுது. இப்ப ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துட்டா வி வில் ஜஸ்ட் டூ இட் அண்ட் வி கெட் சம் ப்ளஷர் ஆல்சோ அவுட் ஆஃப் இட். ஸோ அண்ட் தட் இஸ் ஒன் ரீசன் வி கண்டினியூ டு ஹேவ் தீஸ் அன்ஹெல்தி பிஹேவியர்ஸ் அண்ட் இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். அது என்ன ஆகும்? What is that point here? நீங்க இத பத்தி நிறைய யோசிக்க ஆரம்பிக்கணும். Then health behaviors are independent to each other. For example, என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து டெய்லி வாக்கிங் போறது, ஜாகிங் போறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இந்த புவர் பீப்புள் ஹெல்ப் பண்றதுன்னு பாருங்க, they may not do it. அதாவது ஒரு விஷயத்துல நல்லது பண்றவங்க எல்லா விஷயத்திலையும் நல்லது பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இந்த விஷயம் இந்த இதுல இவ்வளோ டிஸ்பாரிட்டி இருக்கிறதுனால we are not able to identify what is the right thing. அதனால என்ன, ஒவ்வொரு ஹெல்த் பிஹேவியருமே ஹேபிட்டா ஃபார்ம் பண்ணோம்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கிட்ட இருக்கணும். ஆமா சார், அவன் நல்லா படிக்கிற பையன், பொய் பேச மாட்டான், தப்பு, we cannot say that. அவன் டெய்லி இப்போ ஸ்கூலுக்கே வர்றதில்லை, அதனால அவனுக்கு வேற எந்த ஸ்கில்ஸ் இருக்கா சொல்ல முடியாது. he may be a very good sportsman, he may be doing exercise regularly. So here the point is, each and every habit is independent. For example, behavior da habit agudhu illaya, even at the behavior level le each and every behavior, whether it is healthy behavior or unhealthy behavior, they are independent of each other. நம்மளுக்கு இந்த விஷயம் இது இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஏன் தெரியணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்குள்ளாரே சில நேரங்கள்ல ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். என்னடா இது இவ்வளோ பண்றோம், ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, நோ, யூ நீட் டு வெயிட். அதே போல யூ ஆல்சோ திங்க் when you because அதுக்காக தான் உங்களுக்கு என்ன, உங்களோட 2 பேட் ஹேபிட்ஸ், யூ வில் பி த பெஸ்ட் ஜட்ஜஸ் ஃபார் யுவர் ஓன் குட் அண்ட் பேட் ஹேபிட்ஸ். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது அந்த பேட் ஹேபிட்ஸ் இருக்குன்னு தெரியும் பொழுது அதனுடைய லாங் டேர்ம் விஷயங்களையும் யோசிக்க தெரியணும் நம்மளுக்கு. அதை யோசிக்கும் பொழுது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிஹேவியர்ல கொஞ்சம் சேஞ்ச் வரும். அந்த சேஞ்சை வந்து இன்னும் சில டெக்னிக்ஸ் நான் சொல்றேன், அது மூலியமா யூ நீட் டு கண்டினியூ டூயிங் இட். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன இல்லைங்களா, ஹெல்த் ஹேபிட்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை. இந்த படத்தை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் விலாவரி அப்புறம் சொல்றேன். ஏஜ், மூளையில களிமண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்காங்க இல்லைங்களா. நான் என்ன சொல்றேன்னா, 18 வயசு வரலையும் மொத்தமே நம்ம களிமண் மாதிரி தான். அந்த பாசிட்டிவ் கான்டெக்ட்ல சொல்றேன், இதை தப்பா எடுத்துக்காதீங்க. அதாவது மூளையில களிமண்ணா இருக்குன்றதோட நான் சொல்லுவது, மூளையே களிமண் மாதிரி தான். அதாவது மூளைன்றது என்னது, அந்த கனெக்ஷன்ஸ், நெட்வொர்க், சர்க்கியூட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அது எல்லாமே களிமண் மாதிரி தான். என்ன சொல்றாங்கன்னா, the faster you learn, அதாவது the younger you are, better your habit formation. அதுக்கு பாத்தீங்கன்னா, ஈவன் இப்ப இந்த குடிப்பழக்கமே கூட 18 வயசு 25 வயசுக்கு மேலெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னா அதை ஆரம்பிக்கிறதே கஷ்டமாயிடும். ஸோ நல்ல விஷயத்த மட்டும் வயசான பின்னால ஆரம்பிக்கிறது கஷ்டம் இல்லை, ஈவன் கெட்ட விஷயம் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா என்ன இங்க. ஸோ யூ நீட் டு பி அவே ஃப்ரம் திஸ் இன் த யங்கர் ஏஜ் அண்ட் யூ நீட் டு ஸ்டார்ட் ஆல் பாசிபிள் குட் ஹேபிட்ஸ் அட் த அர்லியஸ்ட். அதுக்குதான் இப்ப ஆரம்பத்துல இருந்தே நம்ம இந்த பல்லு விளக்குறதா இருக்கட்டும், டைமுக்கு தூங்குறதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, they are able to do certain things at the later stage without any pain. Okay, so age is one of the important factors. அப்புறம் வேல்யூ சிஸ்டம்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சில வேல்யூ சிஸ்டம். உதாரணத்துக்கு அங்க பாருங்க, இப்ப பசங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம், காலைல கிரவுண்டுக்கு போறது, நம்ம எத்தனை கேர்ள்ஸை நம்ம பாக்குறோம் கிரவுண்டுக்கு வந்து வாக்கிங் போறதா இருக்கலாம்.
இதுக்கு ஆப்போசிட்டா அம்மாக்கு வீட்டுல ஹெல்ப் பண்ற கேர்ள்ஸ் பார்க்கலாம், எத்தனை பாய்ஸை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை. ஆனா see, that is why these value systems are influencing us. You can still do it if you feel that it is going to be physically and mentally healthy for you. You can still do it. நீங்க அதை வந்து you need to understand. Then அதாவது வாதியார் சொல்றதா இருக்கும், அப்பா அம்மா சொல்றதா இருக்கலாம், இப்ப நான் இந்த செஷன்ல சொல்றதா இருக்கலாம். இப்படி சொல்லி சில விஷயங்கள் பண்றதோட அந்த கண்ட்ரோல் உங்க கையில இருக்கும் பாருங்க. அந்த சமயத்துல your habits can be formed easily. Never. அதுக்கு தான் எப்பயுமே அவங்க சொல்லும் பொழுது இவங்க சொல்லும் பொழுது we will not. Once when we realize and we know that இது என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, தூங்குறதா இருக்கட்டும், டைமுக்கு சாப்பிட்றதா இருக்கட்டும், நல்ல விஷயங்கள் சாப்பிட்றதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே you have control on yourself. Don't blame others. நீங்க பண்ணாததுக்கு இன்னொருத்தவங்களை பிளேம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க பண்ண வேண்டிய நல்ல விஷயங்களுக்கு இன்னொருத்தர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூ நீட் டு டேக் கண்ட்ரோல் ஓவர் இட். சில நேரங்கள்ல இந்த சோசியல் இன்ஃப்ளூயன்ஸும் ரொம்ப இதா இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, எனக்கு வந்து இப்ப 12வது படிக்கிற பசங்க சில பேர்லாம் வந்து இது பண்ணுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, பியர் ப்ரெஷர்னு இருக்கு. ஸோ தட் ஆல்சோ அது வந்து ஒரு பிஹேவியரை தான் ஆரம்பிக்கும். அதுவே அப்புறம் ஹேபிட் ஆகி அப்புறம் அந்த பையன் இருக்கிறனோ இல்லையோ இது நான் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி ஆகிடும். சம்டைம் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ், அவைலபிலிட்டி ஆஃப் ஃபெசிலிட்டி. எனக்கு கிரவுண்ட் பக்கத்துல இருந்தா நான் சீக்கிரம் வீட்டுக்கு போய் நான் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அண்ட் தென் தெர் இஸ் ஆல்சோ சம்திங் கால்டு சோஷியல் இன்ஜினியரிங். உதாரணத்துக்கு பாருங்க, 18 வயசுக்கு மேல, இது வந்து உங்க கையில இல்லை, பட் இட்ஸ் அட் த சொசைட்டல் லெவல். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹேபிட்ஸை ஃபார்ம் பண்றதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். இது உங்க கையில இருக்கக்கூடியது என்னன்னா, உங்க ஏஜ் இருக்கு, ஸோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டூயிங் இட். அண்ட் தென் த பர்சனல் கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கு. அண்ட் தென் டோன்ட் ஃபால் ஃபார் பியர் ப்ரெஷர். மேக் யூஸ் ஆஃப் ஆல் த அவைலபிள் ஃபெசிலிட்டிஸ் ஸோ தட் யுவர் ஹேபிட்ஸ் கேன் பி ஃபார்ம்ட் பெட்டர். அண்ட் சோஷியல் இன்ஜினியரிங், உதாரணத்துக்கு இப்போ பாருங்க, 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து சில படங்களுக்கு போகக்கூடாது. 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மதுபானங்களையோ வந்து இந்த சிகரெட்டையோ வந்து விற்பனை செய்யக்கூடாது. ஸ்கூலுக்கு ஒரு 100 மீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கணும். சோஷியல் இன்ஜினியரிங்னா அந்த லாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட சில நேரங்கள்ல நம்ம ஹெல்த் ஹேபிட்ஸை ஃபார்ம் பண்றதுக்கு உதவியா இருக்கும். இல்லை ஹெல்த் ஹேபிட்ஸ், அதாவது கெட்ட பழக்கங்கள் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அடுத்தது பர்சனல் கோல்ஸ். நம்ம கிட்ட பர்சனல் கோல்ஸ், ஒரு ஹேபிட்டை அடையறதுக்கு, ஒரு பிஹேவியரை ஹேபிட்டா மாத்துறதுக்கு நம்ம கிட்ட பர்சனல் கோல்ஸ் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்மளால அந்த பிஹேவியரை ஹேபிட்டா மாற்ற முடியும். எவ்ரிடே எக்ஸசைஸ், பர்சனல் கோல்ஸ். நான் வந்து இந்த ஒரு வாரத்துல 6 நாளாவது போகணும், இல்லை 4 நாளாவது போகணும் ஒரு கோல். இந்த ஒரு மாசத்துல இந்த சப்ஜெக்டை இப்படி முடிக்கணும் அப்படின்ற அந்த கோல் வச்சிருக்கீங்க பாருங்க. ஐ திங்க் த ப்ரீவியஸ் ரிசோர்ஸ் பர்சன் ஹஸ் ஸ்போக்கன் அபவுட் இட். அந்த பர்சனல் கோல்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேபிட்ஸ் ஃபார்ம் பண்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்றாங்க. டிவி பாக்குறது இப்ப சொன்னீங்க இல்லையா, கோல். ஓகே, இந்த வாரத்துல நான் இன்னைக்கு வந்து 1 ஹவருக்கு மேல பார்க்க மாட்டேன்னு அந்த கோல் இருக்கு பாருங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பர்சீவ்ட் ப்ராப்ளம். வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, இதனால எனக்கு வந்து பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு யோசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுடைய ஹெல்தி ஹேபிட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்க ஹேபிட்ஸ், நல்ல ஹேபிட்ஸ் ஃபார்ம் ஆகாது. இந்த ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க கெட்ட ஹேபிட்ஸும் உங்களை விட்டு போகாது. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் என்ன ஆகும், இதனால ப்ராப்ளம்ஸ் என்ன. இது வந்து பேட் ஹேபிட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஈவன் குட் பிஹேவியர்ஸ்னால என்னென்ன பாசிட்டிவ்ஸ்ன்ற விஷயத்தையும் நிறைய யோசிச்சிங்கன்னா தென் தட் வில் ஹெல்ப் யூ டு கண்டினியூ யுவர் ஹேபிட்ஸ். அண்ட் தென் நாலேஜ். ஒரு விஷயத்தை பத்தி நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜே இல்லைன்னும் பொழுதுதான் தென் we will continue to doing it without even knowing its bad effects. உதாரணத்துக்கு இப்ப டிவி பார்க்கறத பத்தி சொன்னீங்க, ஸ்மார்ட் போன் பார்க்கறத பத்தி சொன்னீங்க, பப்ஜி விளையாடுறத பத்தி சொன்னீங்க. அதனால என்னென்ன குட் இம்பாக்ட், பேட் இம்பாக்ட் பத்தி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
So only once you know, you will be able to develop that habit or leave that bad habit. ரெண்டு விஷயம், develop new habitக்கும் இது தேவை, leave the habit which you want to leave. ரெண்டுமே, இந்த good habit bad habit பத்தி சொன்னீங்க பாருங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இந்த டெக்னிக்ஸ் பாருங்க. இப்ப 21 நாள்னு சொன்னீங்கல்ல, ஆக்சுவலா அது வந்து இந்த லிட்ரேச்சர் பிரகாரம், நான் படிச்சது பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா, யாரோ ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டு, அதான் ஒரு பண்ணிட்டு ஒரு 21 டேஸ்ல தே கெட் யூஸ் டு தட் பர்சன். யாருக்கெல்லாம் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்களோ 21 டேஸ்ல அது யூஸ் ஆயிடுச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, பழக்கம்ன்றதும் வந்து 21 நாள்ல ஃபார்ம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு. பட் தட் இஸ் நாட் த ட்ரூத். இந்த ஸ்டடி சில இடங்கள்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டடி பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஆன் அன் ஆவரேஜ் மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஒரு பிஹேவியர், டெய்லி வாக்கிங் போற பிஹேவியர் எப்ப ஹேபிட் சிலருக்கு ஆகுது அப்படின்னா, பை 66 days they started doing it automatically. மெஜாரிட்டி ஆஃப் தெம். சிலருக்கு 18 நாள்லயே வந்துருது, சிலருக்கு 254 days தேவைப்படுது, ஆல்மோஸ்ட் இயர் தேவைப்படுது. பட் ஆன் அன் ஆவரேஜ் 66 நாள்ல பர்சன், which means you also can keep this as a focus. As you keep doing it, ஒரு ஆட்டோமேட்டிக்கா வந்து சில விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிப்போம். அந்த ஆட்டோமேட்டிக்கா பண்றதுக்கு அந்த 66 நாள்ல நாம என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு சில டெக்னிக்ஸ் என்ன? செல்ஃப் மானிட்டரிங். உதாரணத்துக்கு இப்போ இந்த இதுக்கு போறதே வச்சுப்போம், எக்ஸசைஸ் பண்றது. ஒரு நாள் போறேன், ஒரு நாள் போயிட்டு ஒரு நாள் 1/2 hourல எவ்வளோ ஓடனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேன் மார்க் அண்ட் கீப் இட் சம்வேர். நெக்ஸ்ட் நாள் போனேன், அரை மணி நேரத்துல ஒரு 3 kilometers 4 kilometers போனது, இன்னைக்கு அரை மணி நேரத்துல 4.5 kilometers போனேன்னு எழுதி வைக்கும் பொழுது that itself will give you motivation to continue. சில நேரங்கள்ல போகல, நான் இந்த மாதிரி எக்ஸசைஸ் போகலன்றத வந்து மானிட்டர் பண்ணணும். ஏன் போகலன்றத காரணங்கள், நைட் லேட்டா தூங்குறதுனால இன்னைக்கு போக முடியல, அதை மானிட்டர் பண்ணி வைங்க. so that you will get an idea எதனால நான் வந்து போகல இல்லையா. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கர்ன்றதே ஒரு ஹேபிட்னு சொன்னேன் இல்லையா. மானிட்டர் எதனால வந்து எனக்கு கோவம் வருது, எந்த மாதிரி நான் பாசிட்டிவா எந்த மாதிரியான பாசிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸை நான் யூஸ் பண்ணேன் அந்த கோவத்துல இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு. we are able to monitor ourselves. இது பாருங்க, இதுக்கு வந்து மத்தவங்க யாரும் தேவையே இல்லை. we can just, and after 2 months if you see the chart with full of activities what you are doing, you will feel so happy, and that itself will help you to make the behavior into a habit. Okay, next, modeling. You keep observation. For example, நான் வந்து ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா you keep watching some videos on that. You keep watching some sports related activities. You know, அது வந்து it will keep us motivated. For example, என்ன சொல்றாங்கன்னா, if you are அந்த ஹீரோ மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹீரோ எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம இருப்போம், அதை வந்து ஃபாலோ பண்ணணும். பட் அன்பார்ச்சுனேட்லி ப்ளீஸ் டோன்ட் ஃபாலோ பீப்புள் ஹூ ஆர் into all sorts of bad activities. This is one of the, இது மட்டுமே வந்து it will not increase your habit formation. This is one of the technique. Continue to, whenever you feel little lazy, you just start seeing some events. Suppose even as an athlete, if I feel lazy to go for a practice, when I see the videos I get motivated. You know, when you want to eat healthy food, you just see videos which gives good information about what are all the benefits. That observations and that kind of following or modeling helps you to continue this behavior, which will later form as a habit in between these days, 18 to 200 days. On an average 60, you don't worry about it. Okay, then comes positive self reward. இப்ப நான் 4 நாள் பண்ணாம பப்ஜியே வச்சுப்போம், 4 நாள் பண்ணல, you can either reward with the same game for half an hour or with other things which gives you happiness. You can even appreciate yourself.
அது வந்து சைக்கலாஜிக்கல் செல்ஃப் ரிவார்ட். பிசிக்கல் செல்ஃப் ரிவார்டுக்கு யூ கேன் ஈவன் கோ அவுட் அண்ட் ஹேவ் சம் ஃபுட். யூ நீட் டு ரிவார்ட் யுவர் செல்ஸ். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், கான்ட்ராக்ட்ஸ் வித் ஃபேமிலி பண்ணி பார்க்க. சவால்னு சொல்றோம் இல்லையா, அந்த சவாலை சும்மா சவால் விட்டு சும்மா சவால் தான் இவன் அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சுக்க கூடாது. யூ நீட் டு மேக் தட் கான்ட்ராக்ட் அண்ட் தென் ட்ரை டு ஃபாலோ இட். 20 days see that I will see to it that I will get up early in the morning. See to it that you see that you are going to watch அப்படின்னு சொல்லிட்டு you need to. It's not family and friends should make contracts with you. You should try and make contracts. So that again will help you to improve. அது சொன்னல அந்த பிஹேவியர்ல இருந்து ஹேபிட் ஆகிறதுக்கு இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். And then cognitive restructuring. காக்னிட்டிவ்ன்றது வந்து யோசனை, நம்மளுடைய சிந்தனை. நம்ம சிந்தனையிலேயே இத போய் யார் பண்ணுவா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பண்ணக்கூடிய விஷயங்களே பண்ண முடியாது. என்ன சொல்றாங்கன்னா, ப்ராப்ளம் எவ்வளவு பெருசுன்றது ப்ராப்ளத்தை பொறுத்து இல்லை, நாம பார்க்குற நோக்கத்தை, நாம பார்க்குற அந்த 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 கண்ணோட்டத்தை பொறுத்து தான். So anytime when you want to change an old habit, you keep saying yes, I can do it. படிப்பே வரல, நாம் ஆல்ரெடி சொன்னோம். அதாவது மேத்ஸே வரல, ஆல்ரெடி சொன்னோம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் பொழுது ஈவன் மேத்ஸும் அந்த பழக்கம் தான். அந்த பழக்கம் வர்றதுக்கு காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங், அதாவது பாசிட்டிவா யோசிக்கணும். ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்மளால முடியும், கண்டிப்பா அந்த சிச்சுவேஷன் வரும்போது முடியும், பட் நம்ம மனசுல அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறதுனால பண்ண முடியறது இல்லை. ஸோ ஆல்வேஸ் ஹேவ் பாசிட்டிவ் காக்னிஷன்ஸ், பாசிட்டிவ் சிந்தனைகள். இது கண்டிப்பா என்னால் முடியும், நான் பண்ணுவேன், பண்ண முடியும், காலைல எந்திரிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கனாலே. ஃபார் எக்ஸாம்பிள் அலாரம் வைக்கிறோம் இல்லையா, அலாரம் வச்சு எந்திரிக்கிறது ஒரு 5 நாள் அலாரம் வச்சு எந்திரிச்சிங்கன்னா 6வது நாள் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னால் நீங்க எந்திரிச்சுப்பீங்க. பிகாஸ் யுவர் தாட் இஸ் லைக், anyway I am going to get up at 5, I need to get up at 5, I will get up at 5. இதெல்லாம் வெளியில இருந்து ஃபோர்ஸ் எல்லாம் தேவையே இல்லை. You need to keep doing it. That's very important, and that is what here you need to do for habit. And then this one is assertiveness. இந்த ரொம்ப கோவப்படுறது வந்து அக்ரெசிவ்னஸ், எதுவுமே பேசாம இருக்கிறது வந்து சப்மிசிவ்னஸ். நான் சொல்ல வேண்டியது யாரோ சொன்னாங்க இல்லையா, பீயிங் போல்ட். இந்த ஹேபிட் ஃபார்மேஷன்ல இந்த அசர்ட்டிவ்னஸ்க்கும் ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு என்ன, ஐ ஹவ் ஸ்டாப்ட் டேக்கிங் ஃபுட் லேட் நைட் அப்படின் போது, லேட் நைட்ல யாரோ உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்டு கொடுக்குறாங்கன்னா, யூ ஷுட் பி அசர்ட்டிவ் இனஃப் டு சே ஐ எம் சாரி, ஐ டோன்ட் டேக் ஃபுட் ஆஃப்டர் 9 o'clock. someone is offering you a cigarette, காலேஜுக்கு போறீங்க, பண்றா பாத்துக்கலாம். You need to be assertive enough. There you should not be submissive. ஐயோ ஃப்ரெண்டு சொன்னா இது பண்ணிடுவான், அவன் ஃப்ரெண்டா சேர்த்திக்குவான். அப்ப என்ன ஆகுது, without your knowledge you are getting into a behavior which will form into a bad habit. அந்த பேட் ஹேபிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இங்க பாருங்க, your friend is not a reason, your assertiveness, lack of assertiveness is the reason. So you need to be very very careful about it. So அந்த செல்ஃப் மானிட்டரிங் சொன்ன பாருங்க, இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து ரிலேட்டட். If you monitor yourself, நான் அந்த மாதிரி போனதுக்கு என்ன காரணம், it's not my friend, it's not everyone with my friend are drinking, or it's not everyone with my friend are bunking the classes. இல்ல, it's my assertiveness. And sometimes aggressiveness, கோவம் எப்ப பார்த்தாலும் கோவம் வர்றது ஒரு ஹேபிட்னு, அது காரணமே உங்களுடைய அக்ரெசிவ்னஸா இருக்கலாம். சொல்ல வர விஷயத்த சொல்லாம யூ ஜஸ்ட் ரைஸ். அந்த ஆங்கர் பத்தி நான் கொஞ்சம் டீடைல்டா அடுத்த ஸ்லைட்ஸ்ல சொல்றேன். இது வந்து ஆங்கருக்கு மட்டும் கிடையாது, ஈவன் டு டேக் சம் ஹெல்ப். என்னால முடியலையா, டேக் ஹெல்ப், அதுக்கு அசர்ட்டிவ்னஸ் வேணும். சப்மிசிவா யார் இது போய் ஹெல்ப் கேட்டுக்கிட்டு அப்படின்னும் பொழுது அந்த ஹெல்ப் கேட்கிற ஹேபிட்டே ஃபார்ம் ஆகாது பிரச்சனைன்னு வரும்பொழுது. என்ன சொன்னோம் இல்லையா, coping with stressful situations, positive manner, going and seeking help is a habit for which you need to have assertiveness. So these are all some of the techniques which we need to use on a day-to-day basis to develop a new behavior or to reduce the behavior or the habit which you want to take off from your life. These are all very very important.
Hope you are following my point. Just some of you can type yes or whatever your feedback so that I can go confidently in the next slides. Are you finding it useful? Okay, fine. Thank you. Stop here. Then I will continue. இதுவரையிலும் நாம பார்த்தது என்ன அப்படின்னா அந்த ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்ன்றது. இந்த ஹவு டு டூ இட் பண்ணும்பொழுது தான் இருக்கு இல்லையா, அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். உதாரணத்திற்கு ஈட்டிங் ஹேபிட் பாருங்க, மைண்ட்ஃபுல் ஈட்டிங். ஐ எம் நாட் ஷுர், சம் ஆஃப் மேடம் நர்மதா மேடம் சொன்னாங்களான்னு தெரியல. ஐ எம் சாரி, ஐ குடன்ட் அட்டெண்ட் த செஷன். பட் இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இது பாருங்க, இஃப் யூ ஆர் மைண்ட்லெஸ் இன் ஈட்டிங், தட் இட் செல்ஃப் வில் பிகம் அ பேட் ஹேபிட். ஈட்டிங் பாஸ்ட் ஃபுல் அண்ட் இக்னோரிங் யுவர் பாடி சிக்னல்ஸ். வயிறு அப்படியே ஃபுல்லாகவும் உட்காந்து அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும், கொடுத்துட்டாங்களேன்ட்டு. நோ. அண்ட் தென் அந்த மைண்ட்லெஸ் ஈட்டிங் மட்டும் பாருங்க, ஈட்டிங் வென் எமோஷன்ஸ் டெல் அஸ் டு ஈட். அது தப்பு. அதுதான் மைண்ட்லெஸ் ஈட்டிங். அதாவது கோவமா இருக்கும் பொழுது, சிலர்லாம் கோவமா இருக்கும்போது நல்லா சாப்பிடுவான், சிலர் கோவமா இருக்கும்போது சாப்பிட மாட்டான், போர் அடிக்குதுன்னு சாப்பிடுவான், தனியா இருக்கும்போது சாப்பிட்றது. பட் தட்ஸ் நாட் த ரைட் வே. அண்ட் தட் இட் செல்ஃப் வில் பி ஃபார்ம். இதை நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா யூ ஆர் ஆக்சுவலி கான்சியஸ்லி அவாய்டிங் அ பேட் ஹேபிட். ஈட்டிங் அலோன் அட் ரேண்டம் டைம்ஸ். எத்தனை மணிக்கு, ஒரு நாளைக்கு 2 மணி, ஒரு நாளைக்கு 3 மணி, ஒரு நாளைக்கு 4 மணி, ஒரு நாளைக்கு சாப்பிட்றது இல்லை. தென் தட் பிகம்ஸ் அ ஹேபிட். லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் யோசிக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா லாங் டேர்ம்ல, இப்போ ஒன்றும் தெரியாது, லாங் டேர்ம்ல என்ன ஆகும். ஈட்டிங் ஃபுட்ஸ் தட் ஆர் எமோஷனலி கம்ஃபர்டிங். அப்பா பர்கர் சாப்பிட்டா எனக்கு வந்து ஐ எம் ஃபீலிங் வெரி நைஸ். அதுக்கப்புறம் ஈட்டிங் அண்ட் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது. ஒரு நிமிஷம் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது. டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடும்பொழுது என்ன ஆகுது, we don't know how much we are eating and that becomes a habit. இதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு அவாய்ட் இட். ஸோ கன்சிடரிங் மீல் அட் end ப்ராடக்ட். அதாவது பர்கர் வந்து அது எப்படி வருது, எங்க இருந்து வருது, we don't really see. இந்த பக்கம் பாருங்க, மைண்ட்ஃபுல் ஈட்டிங். லிசன் டு யுவர் பாடி. ஹாஃப் ஃபில்ட சாப்பிட்டா போதும், தட் பிகம்ஸ் அ ஹேபிட். 10 நாளைக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு ஜோக்கே இருக்கு, ஒரு டீச்சர் சொல்லுவாங்க, ஒரு பசங்க பேசிக்கிறாங்க, அந்த டீச்சர் ரொம்ப ரொம்ப ரஃபா பேசுறாங்க, ஒரு 15 நாள் பொறுத்துக்கோயா. என்ன ஆகும் அதுக்கப்புறம் உனக்கு பழகிடும். இந்த பழகிடும் பாருங்க, இந்த திஸ் இஸ் வாட் யூ நீட் டு கீப் மோட்டிவேட். அந்த மோட்டிவேட் பண்றதுக்கு யூ நீட் டு ஹேவ் தீஸ் ப்ரீவியஸ் டெக்னிக்ஸ், இந்த விஷயங்கள். அப்ப இந்த சிச்சுவேஷன்ஸ்ல யூ நீட் டு eat when your body tell you to eat. Whenever you are feeling hungry only you need to eat. காலையில மதியம் சாயந்தரம் இருக்கேன்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, we don't put enough physical activity and that's what will lead us to having this bad habit. Eating at right times. When eating, just eat. You mind what you are eating. வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு வேற ஏதோ பார்த்துட்டோம்னா எவ்வளவு சாப்பிட்றோன்றது கூட தெரியாது, எந்த இடத்துல இருந்து வருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ திஸ் இஸ் டு டூ வித் ஈட்டிங். அதான் சில ஸ்டடீஸ் எல்லாம் சொல்றாங்க, அடலசன்ஸ், இது ஈவன் அமெரிக்காவில் கூட சரி, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கூட சரி, ஈவன் இந்தியன் ஸ்டடீஸ் கூட, அடலசன்ஸ் யாரெல்லாம் வந்து நைட்டு டின்னர் ஃபேமிலியோடு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒபேசிட்டி கம்மியா இருக்குன்ட்டு. ஸோ இங்க உங்களோட ஹேபிட் என்னவா இருக்கணும், யூ நீட் டு ஹேவ் த ஹேபிட் ஆஃப் ஈட்டிங் ஹோம். இங்க பாருங்க, இட்ஸ் நாட் ஒன்லி யுவர் பிசிக்கல் ஹெல்த் இஸ் மெயின்டைன்ட் ஹியர். Physical health maintain, உட்காந்து சாப்பிடும்போது you will be discussing what has happened, psychological health and your social health within the family is also improving. So that is where eating, how we need to eat, we should be knowing. The moment when we know how and why we need to this way, and then we will be doing this eating behavior as a right habit formation. Next comes physical exercise உடைய benefits. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் வந்து நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, என்ன நீ என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் யூ ஆர் கோயிங் டு டை அட் 60 years. எக்ஸசைஸ் பண்ணாதவனும் 60 சாப்பிட்றான், பண்றவனும் எதுக்குப்பா எக்ஸசைஸ். இட் இஸ் நாட் ஸோ. அண்ட் தட்ஸ் வேர் யுவர் ஆட்டிடியூட் பிளேஸ் அ ரோல் இன் ஹேபிட் ஃபார்மேஷன். ஆட்டிடியூட் என்ன, எக்ஸசைஸ் டு நாட் ஆட் இயர்ஸ் டு த லைஃப் யூ லிவ். இட்ஸ் நாட் ஆடிங் வேல்யூ.
it adds life to the years you live. அதாவது 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளை சேர்த்தாது, இருக்கக்கூடிய ஆண்டுகள், நீங்க வாழக்கூடிய ஆண்டுகள்ல அந்த லைஃப்ன்ற ஒரு விஷயத்த கொடுக்கும். ஒபேஸா இருந்துட்டு எங்கேயும் போக முடியாம வர முடியாம வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, அப்படி 60 வருஷம் இருந்து என்ன பிரயோஜனம்? எக்ஸசைஸ் பண்ணும்போது ஐ எம் ஹெல்தி, ஐ கேன் கோ wherever I want, whatever I do. When I do that gives you more life to the years. So this is the attitude one needs to have. So that is why you need to do the exercise as such. And then when it comes to sleep, why one has to sleep? Why should one sleep? தூக்கம் வந்து ரொம்ப முக்கியன்றதுனால, ஓகே, ஒன் டு ரிலாக்ஸ். தூக்கம் வந்து ரொம்ப முக்கியன்றதுனால முன்னெல்லாம் வந்து கின்னஸ் சாதனையில என்ன இருக்கும் அப்படின்னா, லெட்ஸ் see how many days you are sleepless, அதெல்லாம் கின்னஸ்ன்னு வச்சிருந்தாங்க. பட் நவ் they have stopped those things because sleep is that important. இப்போ இந்த ஸ்லீப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க சொல்றது போல, இட்ஸ் நாட் only giving relaxation. ஓகே, ஸ்டாப், தேங்க்யூ. இப்போ இந்த ஸ்லீப்ல என்ன ஆகும் அப்படின்னா, டியூரிங் ஸ்லீப் பொழுதுதான் நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகும். யூ வுட் ஹவ் ஸ்டடிட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, போன்ஸ் கெட் ஸ்ட்ரென்த். அது மட்டும் இல்லாமல் ஸ்லீப்ல நிறைய ஸ்டேஜ் இருக்கு. பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் டைம் ஐ வில் நாட், பட் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா, when you can see, நம்ம பக்கத்துல இருக்கிற படுத்துட்டு இருக்கும்போது சில நேரங்களில் கண்ணு மூடிட்டு இருக்கும்போது கண்ணுக்குள்ளார விழிகள் போயிட்டு வந்துட்டு இருக்கும் இல்லையா, தட் இஸ் ஸ்டேஜ் இஸ் கால்ட் அஸ் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்டேஜ். அந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா, அவர் பிரெயின் வில் பி ஆஸ் ஆக்டிவ் ஆஸ் வென் வி ஆர் அவேக். நம்ம முழிச்சிட்டு இருக்கும் பொழுது எவ்வளவு ஆக்டிவா இருக்குமோ அவ்வளோ ஆக்டிவ். எதுக்காக? இட் வில் டூ அ ரீகேப் ஆஃப் த ஹோல் டே. அந்த சமயங்கள்ல தான் நம்மளுக்கெல்லாம் வந்து கனவுகள் வர்றது. அதெல்லாம் இப்ப பாருங்க, இப்ப நீங்க ஸ்லீப், இஃப் யூ ஆர் நாட் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ் வில் கட், அண்ட் தட்ஸ் த ரீசன் வி ஃபீல் டயர்ட். இன்ஃபேக்ட் அந்த கின்னஸ் சாதனை சொன்னோம் இல்லையா, 15 நாள் தூங்காம இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான யோசனைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த மென்டல் டிஸ்டர்பன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தட்ஸ் எக்ஸாக்ட்லி வை வி நீட் டு ஸ்லீப் ஆஸ் சச். இப்போ அந்த ஸ்லீப்ல how to have a good sleep, how to make it as a routine. Sleep in silence, do not eat too much. ஏன்னா மூளைன்றது வந்து ஒன்னா தூக்கத்தை கவனிக்கும், இல்லை டைஜஷனை கவனிக்கும். எம்டி ஸ்டொமக்காகவும் படுத்தாலும் இட் வில் கிரேவ் ஃபார் ஃபுட். டூ மச் ஆல்சோ. கிரைண்டர்ல வந்து நிறைய சாப்பாடு போடும்போது நிறைய திங்ஸ் போட்டால் ஸ்ட்ரக் ஆகுது இல்லை, இட் வில் பிகம் தட் வே ஃபார் அவர் பிரெயின். And then give up caffeine. Caffeine பாருங்க, பாயிண்ட் நம்பர் 5. இது caffeine என்னன்னா, it stimulates. அதுக்கு தான் இப்போ நீங்க ராத்திரியில படிக்கும் பொழுதெல்லாம் என்ன ஆகும், you get tea and coffee இல்ல, it keeps your brain active. You should never do that. And then you need to use the bed only to sleep. அங்க உட்காந்துட்டு லேப்டாப்ல அடிச்சிட்டு இருக்கிறது, what happens then, that will become a habit. உட்காந்து அங்க புக் படிக்கிறது நல்ல விஷயம். படுத்துக்கிட்டு புக் படிக்கும்போது என்ன ஆகும்னா, வித்தவுட் ரீடிங் எ புக் ஐ கேனாட் ஸ்லீப்ன்ற மாதிரி வேணும். ஸோ ஒன்லி வென் யூ ஆர் ஃபீலிங் ஸ்லீப்பி யூ நீட் டு கோ டு த பெட் அண்ட் லை டவுன். அண்ட் தென் பிரீதிங் எக்ஸசைஸ் பத்தி நேற்று கூட ஒரு இதுல சொல்லிட்டு இருந்தாங்க, how you can do simple breathing exercise that relaxes your body. And you need to just follow these, how to do the sleep இருக்குல்ல, if you just follow this you can. அதே போல you can keep your body fresh in the evening. You can take a bath in the warm water. நீங்க காலையில if you are keeping yourself clean and going to bed, morning நீங்க குளிக்கணும்னு அவசியம் கூட இல்லை. பட் ஈவினிங் if you are, because சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம், விளையாடிட்டு வந்து அதே வெறியோட அப்படியே சாப்பிட்டு அப்படியே தூங்கும் பொழுது you will not get sleep because your brain will be very active. You know, so these are some of the things which will help you to have a healthy sleep. Then anger. எங்கெல்லாம் ஹங்கர் இருக்கோ அங்கெல்லாம் ஆங்கர் இருக்கும். இதுவும் அந்த டைரின்னு சொன்ன பாருங்க, you need to make a note of it. You need to understand. Oh, ஆமால. Then what happened? My habit changes. I will have food regularly on time. So that will reduce my anger. And whenever you are angry, what am I supposed to do? Earlier habit was I will go and shout. Now how to change it? Take a deep breath. Whenever you are angry, if you notice yourself, you will have a shallow breath.
No, it should be more of a deep breathe. That will itself will regulate your body. Then take a glass of water. That will cool you down, and that also will distract you from that anger creating situation. Change of place, step away from the situation. அந்த இடத்துல இருந்து அந்த ப்ராப்ளத்தையே அந்த ப்ராப்ளத்தையே விட்டுட்டு போகணும்னு இல்லை. If you get away from that place, that will give you peace of mind, whether it is family, whether it is teacher, where you can just excuse from the teacher and get out and come, or if it is friends, you can just say, I'm little angry now, I'll talk to you later, rather than shouting. See, express rather than react. You say you are angry, you don't have to show you are angry. Both are same. இது பண்ணீங்கனாலே your good habit of anger, managing anger positively will be formed, and later it will become easy. You will try to do it, without any much of the effort. You need to be very, very careful about it. Then don't displace anger. அப்பா அம்மா கிட்ட இருக்க கோவத்தை போய் ஸ்டூடெண்ட் கிட்ட காமிக்கிறது, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃப்ரெண்டு மேல இருக்கிற கோவத்தை கொண்டு வந்து அப்பா அம்மா கிட்ட காமிக்கிறது. Then what happens? That's not the right habit. So take off this habit so that it will help you to get into the right way of managing that anger. Then comes, and our knowledge about drinking itself will make us to drink sometimes. நாம நினைக்கிறோம் இதெல்லாம் தவறான எண்ணங்கள். என்னது? myths about drinking. என்னன்னா, பியர் சாப்பிட்டா வந்து எனக்கு பசி நல்லா வரும், வெயிட் நோ, ஒன்லி தொப்பை மட்டும்தான் வரும். சில நேரங்கள்ல பியர் சாப்பிட்டா காஃப் கோல்டு எல்லாம் போகும்னு இப்போ நிறைய பெரியவங்க எல்லாம் வந்து அப்படி சாப்பிட ஆரம்பிச்சது எதனால? அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுனாலதான். இப்ப என்ன ஆயிடுச்சு? காஃப் கோல்டு எல்லாம் போயிடுச்சு, இதை என்னால விட முடியல. பாருங்க. So the reason why we started, because of lack of knowledge we started. அது அப்போ நம்மளால விட முடியும். கவலைகளை மறக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு, உடம்பு வலி குறைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சிலர்லாம். பட் இஃப் யூ see, the next day the same worries will come up. The next day body pain will increase. அதுவும் நான் சொன்ன இல்லையா, லாங் டேர்ம் எஃபெக்ட்ல என்ன ஆகும்னா இது இல்லாம இருக்க முடியாது. சில நேரங்கள்ல என்ன ஆகும், அதுவும் நம்ம வயசுல, உங்க வயசுல இந்த பியர் பிரஷர், இங்கதான் அந்த அசர்டிவ்னஸ், இந்த படத்தை நான் அங்கேயே காமிச்சேன் இல்லைங்களா, அந்த அசர்டிவ்னஸ், நோ அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு தெரியணும். Then you will be less likely having that bad habit. And then early stages, பாட்டில் நம்ம கையில இருக்கும், பாட்டில் நாம சொல்றது கேட்கும், அதே ஹேபிட் ஆகி என்ன ஆகும், then we will get into bottle's hand. So நான் சொன்ன செல்ஃப் கண்ட்ரோல், இன்னொருத்தவங்க சொல்லி இல்ல, we should have that in mind. Next, one more addiction is technology related. பாருங்க, நோமோஃபோபியா. கையில மொபைல் இல்லைன்னா, கையில அந்த டேப் இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதுதான் நோமோஃபோபியான்னு சொல்லி. இது பாருங்க, பிஹேவியர்ல இருந்து ஹேபிட் ஆகி, ஹேபிட்ல இருந்து டிசார்டர் வரலையும் வரும். ஒண்ணுன்னு பாருங்க, ஜீரோ இன்பாக்ஸ் சிண்ட்ரோம். ஜீரோ இன்பாக்ஸ் சிண்ட்ரோம்ல என்ன, எல்லாத்தையும் ஜீரோ ஆக்கணும். இது வந்து நம்ம சின்னவங்களுக்கு மட்டும் இல்லை, இப்ப நம்மளோட அடலசன்ஸோட சேர்த்து இப்ப பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இப்பயே நீங்க இதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா பெரிய வயசுல ஆகும்பொழுது இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்காது. So this you need to be very clear. Next பாருங்க, ஸ்னாப்சாட் அந்த செல்ஃபி எல்லாம் எடுக்கிறோம் பாருங்க, அதுல நம்ம முகங்கள் எல்லாம் அப்படியே பளபளப்பா, அதே மாதிரி நம்மளுக்கு முகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, I will just, these are all some of the things. And next வந்து ரோட் சேஃப்டி. இதுக்கு யாராவது ஆன்சர் கொடுக்க முடியுமா? You know what I call a motorcyclist who do not wear a helmet? யாராவது பதில் சொல்ல முடியுமா? On a very lighter note. No, அதாவது அந்த ஹெல்மெட் போகாம போறவங்கள என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஆர்கன் டோனர்னு சொல்லலாம். why organ donor? They'll meet with accidents. So here what is this habit which we need to have? We need to maintain that speed. Exactly, someone has already, yes, we need to wear the helmet or the seat belt, right speed, right lane. இதெல்லாம் as a behavior we need to start. Why? To avoid ourselves to become a organ donor.
Okay, this is again part of social health, keeping that road safety. Okay, no, don't say, Ananya, don't say people are not following the rules. We are talking about changing in ourselves. So when the same people if I address them, I will do that. So these are all the things which we need to follow ourselves. That's what I said, self control, and this is what we are trying to do it. All right, so I will stop here by saying that habits formed at youth make all the differences. I didn't say Aristotle is a philosopher. He has said that. I'm sure I started with the proverb. I'm ending with philosophical thing. Though it is proverb and philosophical, it has science in between. So we need to understand that and we need to follow it. I'll stop here. Thank you, sir. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்னைக்கு பயிற்சியாளர் டாக்டர் அரவிந்தராஜ் அவர்கள் நல்ல ஒரு அருமையான செஷன் எடுத்து கொடுத்தாங்க நமக்கு. எனக்கு ஒரு பாரதிய பாடல் ஞாபகம் வந்தது. காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்று சொன்னார். இப்ப எல்லா மாணவர்கிட்டையும் பார்த்தோம்னா நல்ல பழக்கங்கள் இருக்கு. அந்த பழக்கங்களை வழக்கப்படுத்திக் கொள்ளுன்றத அருமையாகவும் தெளிவாகவும் எடுத்து சொன்னீங்க சார். வெரி ஒண்டர்ஃபுல் செஷன் சார். தேங்க்யூ. ஒரு வெற்றி எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பணத்தை எப்படி முதலீடு செய்யறோன்றது அல்ல, நேரத்தை எப்படி முதலீடு பண்றோன்றதை பொறுத்து தான். உங்கள் பொன்னான நேரத்தை செலவாக கருதாமல் முதலீடாக மாற்றிய மாணவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் அல்லாமல் இந்த உலகம் ஒரு சவாலான அச்சுறுத்தலை கொண்டிருக்கும் இந்த வேளையிலும் மாணவ திறனோக்க பயிற்சியை சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக உள்ள எல்லாம் வல்ல இரையாற்றலுக்கும் நன்றி கூறி, எனக்கு நன்றி கூற வாய்ப்பளித்த ஜேசி விஷன் பிளஸ் டீமுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.